கடலென்ற பூமி மீதல் அலை என்ற ஊரு கொண்டு கடலென்ற பூமி மீதல் அலை என்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதர் சூழலிட காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிட கட்டுண்டு நீத்தோ நீத்தோ உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாமல் உண்டுண்டு உறங்குவதை கண்டதை எல்லாம் அயனி ஒரு பயன் அடைந்ததில்லை ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் அயனி உண்டுண்டு உறங்குவதை ஒரு பயன் அடைந்ததில்லை தடமென்ற விடுகரையில் பந்த பசங்கள் எல்லாம் தடமென்ற விடுகரையில் பந்த பசங்கள் எல்லாம் தாழ்வரோம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றும் சேயென்றும் நீ என்றும் தாயென்றும் சேயென்றும் நீ என்றும் நான் என்றும் தமையனே இவ்வண்ணமா தாழ்வரோம் பின்னலிட்டு முருகா தாழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றும் சேயென்றும் நீ என்றும் நான் என்றும் தமையனே வண்ணமா அயனே இடை நின்றும் நடை என்றும் ஏனென்றும் கேளாமல் இடை நின்றும் நடை என்றும் ஏனென்று கேளா இருப்பதும் அழகாகுமா உமதலகாகும்
அம்பலத்தில்லை வாழ் நடராஜனே ஏனென்றும் கேளாமல் முருகாயிருப்பது அழகாகுமா உமரகாகுமா சிவகாமி நேசனே ஏனையாலும் அதனை சிவகாமி நேசனை ஏனையாலும் அம்பலமா எல்லாதியில வேதநாத ஆதியில வேதநாத அருளம்பலத்தில் நாடோமை ஜோதியில மாலைய ஜோதியில மாலைய நீ தூண்டாமல் நின்ற மாலை ஐயனை தூண்டாமல் நின்ற மாலை அடி அடி முடியும் தேடிக்கா அருளம்பலவான் சீர்வாத ஆடுவேனே நானும் உன்னை பலகாலோ உனை தொழுதே கூறுவேனே நானும் உன்னை குறை வந்துடாமல் தேடுவேனே ராமா உன்னை தேடுவேனே ராமா உன்னை இந்த தென்னாடு தேடமல் தாயே மலையரசல் திருமகள திருமகளே வடமதுரை அம்பிகையே அம்பிகையே வனம் இருக்கும் வனக்கிளிய அவனகிளியே வாக்கில் வந்து அருள் தருவாய் இடம் இருக்கும் சரஸ்வதியே சரஸ்வதியே எனக்கு உதவ வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா வடக்கு வா செல்வி அம்மா செல்வி அம்மா வாக்கில் வந்து அருள் தருவாய் அருள் தருவா கண் கொடுத்த காளி தெய்வம் காளி தெய்வம் கதைக்கு அருள வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா நீதானே துணை எனக்கு துணை எனக்கு நினைவருள வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா ஆயக்கலை வாணி அம்மா வாணி அம்மா உங்களை ஆதரிக்க வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா எந்தாய கலைவாணி கலைவாணி எம்மா கலைவாணி எனக்கு கதைக்கருள வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா கதைக்கருள வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா எந்தாயே கலைவாணி கதைக்கருள வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா ஐயனே எங்கள் குலம் மாயாண்டி ஆண்டி எங்கள் குலம் மாயா ஆண்டி அப்பன் மாவடி ஆண்டுடலத்தை தெய்வம் சிவரப்பேரி மாயா ஆண்டி காட்டங்கரதை செல்லத்தூரம் மாயா ஆண்டி திருவல்லாங்கள் பாடும்போது காக்க வேண்டும் ஐயா மறைந்திருக்கும் கதைகள் எல்லாம் மறைந்திருக்கும் கதைகள் எல்லாம் எங்க மனதில் வந்து எழுதி வை வைப்பா ஐயனே மனதில் வந்து அப்படி தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும்படி சொல்லி வை நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து நினைவு தடுமாறும் வேளையில
கையிலையோ நாவிலையோ நெஞ்சிலையோ நாவிலையோ ஐயனே நினைவருள வேண்டும் வேண்டும் ஐயா அப்படி மாட நீலோ மாட அந்தானே ஏய் மாட நீலோ மாட அந்தானே மன்னனான கொம்ப மாட 1008 மாட நீலோ அண்ணாவி கொம்ப மாட கொம்பு மாட குழலு மாட கோவக்கார தளவா மாட அக்கினி மாட அனல் மாட 1008 மாட நீலோ அண்ணாவி கொம்ப மாட கோடையடி கொம்ப மாடா உனக்கு மனித உடல் மாட்டுமோ மன்னனான கொம்ப மாட உடல் மாட்டுமோ மன்னனான கொம்ப மாட முற்பிறப்பில் கும்பமோனி இப்பிறப்பில் கொம்ப மாட 1008 மாடலில் நீ அடங்காத மாடந்தானே அண்ணாவி கொம்ப மாட கொம்பு ரெண்டும் வளக்கரிய கொம்பு ரெண்டும் கரிய பூட்டின கொல்லியே ஏ கும்பமாடா அவடி ஆதாளி பாடுதையா அண்ணாவி கொம்பமாட 1008 மாடலிலோ அடங்காத மாடந்தானே கோடையடி கொம்பமாட உன்ன போல தெய்வந்தானே இந்த உலகத்திலே யாரு இருக்கா நீ சொல்லி வராங்க கொடுக்கும் தெய்வம் சொல்லி வராங்க கொடுக்கும் தெய்வம் புகழ் பெரிய கொம்பமாடு உனக்கு அங்கிகளாங்குல்லா அறையில் ஒரு சொல்லடம்மா 7 மணி வல்லையம்மா உனக்கு இடையில் ஒரு சொல்லடம்மா கச்ச நல்ல வரிஞ்சி ஊட்டி ஐயாவான கொம்பமாட கருத்த கச்ச சுங்கலிட்டு போட் 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 அவளி வட்டு கச்ச மவள கச்ச உனக்கு பார்வை கேத்த நீல கச்ச கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டழகம் கொம்பமாட கோடையடி கொம்பமாட ஆதாளி போட்டு வாரா மத்தியானம் அதிகம் போல சிவல பெரியாம் வாசலில முன்னோடும் காவக்கார கோடையடி கொம்பமாடா எனக்கு நேரம் நல்ல நேரம் தானே நேரம் நல்ல நின்று விளையாட நேரம் தானே அவடி ஆள பந்தம் கைவிடி ஆதாளி போடுவாரா ஐயாவான கொம்பமாட காலப்பந்தம் கைவிடித்து பக்கத்திலே எடுக்குவாரா ஐயாவான கொம்பமாட
மாடசாமி கதை வாட கும்ப மாடசாமி கணபதி அருள் புரிவா போட் 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 கணபதிய அவடி கையில நல்ல கையில கைலாச வாசலில யாரெல்லாம் ஆண்டு வாராண்டு ஆதிப்பன் நான் முடிகூலுங்கோ அமரலோக கையில அந்த கைலாச வாசலில ஐயா வாசலிலே யாரெல்லாம் கொலுவிருந்தார் அந்த பாரவள்ளி கையில பகவானும் பார்வதியும் பவிசோடு கொலுவிருந்தா வைகுண்ட லோகத்தில எம்பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவோடு சரஸ்வதியும் இந்திரலோகத்தில ஐயாலோக தேவ இந்திரனோ இந்திராணியும் அவடி கொலுவிருக்கும் நாளையில ஆண்டவன் சிவபெருமா ஆனைத்தோலாசனத்தில் புலித்தோலை அறையில் கட்டி சாட்சாதி சிவபெருமா அந்த சங்கரனார் கையில பகவானும் கொலுவிருக்க பகவானுடைய இடது பூரா அங்க இடது பார்வதியா கொலுவிருந்தா இடது பூரா அவடி கொலுவிருக்கும் நாளையில ஆண்டவன் சிவபெருமா இந்த பகவானோட வலது பூரா மூத்த மகன் கணபதியும் இளைய மகன் வேல்முருக அப்படி கொலுவிருக்கும் நாளையில எம்பெருமாள் நாராயண அந்த பார்க்கடல் அந்த நதியில மலையில் பள்ளி கொண்டு பரந்தாமல் எம்பெருமா அப்படி சயனமாக படுத்திருக்க பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மாவோடு சரஸ்வதியும் இந்திரனை இந்திராணியும் இந்திரனோ அங்கே இன்பமோடு இன்பமோடு கொலுவிருந்தார் அவடி கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில தேவர்களாம் மூவர்களாம் திருமூர்த்திகள் கொலுவிருந்தார் கொலுவிருக்கும் நாளையில 33 தேவுக்களாம் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரங்கம்பூரோட கிரடகாந்தருவர் கொலுவிருந்தார் கொலுவிருக்கும் நாளையில ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் அன்பு குழி அவடி அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டங்களா ஆகாய வாண
வாணியோடு 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 அம்மையான கங்காதேவி வாணியோடு அவடி தேவாதி தேவுக்களும் சித்தாதி கூட்டங்கள் மூவாதி மூவர்கள் 30 கோடி தேவுக்கள் கைலாச வாசலில கனகமோடு கொலுவிருக்கிறாளையில அகத்தியரம் புலந்திடர் அந்த அழகு கும்பமாமுனி அவளில் ஆரதரால் முனி 4 லட்சம் வெம்படை அகத்தியரம் புலந்திடர் அழகு கும்பமாமுனி கும்பத்தில பிறந்த பிள்ளை கும்பமுனி குருமுனி கும்பமுனி பெரிய சுவாமி அந்த கையில கொலுவர் போட் 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 அவடி கொலுவிருக்கு நாளையில கைலாச வாசலில் கீழ்த்திசைக்கு சூரியன் மேல்திசைக்கு மேகவர்ண வடதிசைக்கு குபேரனு அங்க தென்திசைக்கு தெய்வநீர அவடி என்னடந்த தேவுக்கள்ளாமோடு கொலுவருந்தா கொலுவிருக்கு நாளையில மும்மூர்த்திகள் வந்து ஓடி படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்று சொல்லுகின்ற மும்மூர்த்திகள் வந்து ஓடி அங்க ஒத்தொழில செய்துவார அவடி ஆண்டு வரும் நாளையில கைலாச வாசலில தேவாதி தேவுக்கள் தேவசித்தாதி கூட்டங்கள் மூவாதி மூவர்கள் 30 கோடி தேவாதி தேவுக்கள் தேவுக்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கெம்புருடர் கிருடகாந்தர்வர் நாரதர் வித்யாதாரர் தும்புரு கலை கோட்டு மாமுனி அஷ்டமுனி மச்சரிசி போரக்கர் வள்ளுவர் இந்திரன் சந்திரன் வாயு வருணன் அக்கினி ஈசானியன் யமதர்மன் போன்ற திக்குப்பாளர்கள் எல்லாம் கொலுவிருக்கும் கைலாச வாசலில இந்த பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகள் ஒன்று கூடி படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்று சொல்லுகின்ற மும்மூர்த்திகள் வந்து கூடி முத்தொழில செய்துவார் முத்தொழில செய்யும் போது படைப்பதற்கு பிரம்மதேவன் படைப்பதற்கு அங்க படியடக்க பரமஈசன் படைப்பதற்கு பிரம்மதேவன் படியளக்கம் பரமஈசன் காப்பதற்கு எம்பெருமா மும்மூர்த்திகள் வந்து ஓடி முத்தொழில செய்துவார் ஆண்டு வரும் நாளையில் நான் முகந்தம் பிரம்மதேவன் 7 உலகமெல்லாம் இன்பமோடு தான் படைத்தார் 14 உலகமெல்லாம் 14 உலகமெல்லாம் படைத்தார் ஒன்று கூடி இன்பமோடு தான் படைத்தார் 14 உலகமெல்லாம் படைத்தார்கள் வந்து ஓடி வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் ஜீவலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் யமலோகம் அதளமன்றோம் சுதளமன்றோம்
சுதளம் என்றோ ஆதி பாதாளம் என்று சொல்லி அவடீரேழு உலகமெல்லாம் இன்பமோடுதான் படைத்தார் 14 உலகமெல்லாம் படைத்தார்கள் வந்து கூடி படைத்ததொரு உலகத்தில பிரம்ம நல்ல தேவனவர் எறும்பு முதல் யானை வர 84 லட்சம் மனுக்கள் எல்லாம் உருவடித்தம் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் உடையவன் தான் அவடி உயிர் கொடுத்த வேளையில 7 உலகம் எல்லாம் படைத்து விட்ட மனுக்கள் எல்லாம் பசியோடு இருக்குதையா எறும்பு முதல் யானை வர 84 லட்சம் மனுக்கள் எல்லாம் பசியோடு இருக்க கண்டு பகவான் இந்த பரம ஈசன் 14 உலகமெல்லாம் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க வேணும் என்று படியளக்க வேணும் என்று அப்படி எடுத்து விட்ட மனுக்களுக்கு ஐயனை அறையளக்க வேணும் என்று ஈசனான சிவபெரும் ஈசரி பார்வதியை வரவழைத்து ஆதிசக்தி பார்வதி இந்த ஆண்டவன் தான் சிவபெரும் அகில உலகம் எல்லாம் வடியளக்க நீ வடக்கு கோட்ட வாசல் சென்று நாளில் நல்ல தினையிழந்து நாதன் கையில் தருவாயம் உரியரிசி தினையிழந்து இந்த உடையோன் கையில் தருவாயம் அவடி வடியரிசி தினையிழந்து பார்வதா தேவி அம்மா இந்த பகவான் கையில் தருவையானா ஆண்டவன் தான் சிவபெருமா 14 உலகம் எல்லாம் படியளந்து வருவேன் அம்மா உரியரிசி தினையிழந்து உத்தமியே தருவையானா உடையனான சிவபெருமா உலகம் எல்லாம் படியளப்ப நானும் உலகம் எல்லாம் என்ற ஆண்டவன் தான் இவ வேறுமா அன்னைக்கு தான் நாளையில ஆதிசக்தி பாரதியா பாரதியாரை ஆனந்த வரமையில் என்ன 14 உலகமில் வடியளக்க வேணும் இதனை அரணார்கையில் தருவாயம் ஒரு அரிதி விலைய வடகங்கையில் தருவாயம் அடியறிதி வினையளந்து அடியறிதி வினையளந்து பகவானையில் அருவாயம்
பார்வதி அன்னைக்குத்தான் நாளையிலே ஆயலி கையிலை ஆண்டவனை கேட்ட வடக்கு கொண்ட வாசலிலே ஆராள பார்வதி அடக்குமடி கையில் எடுத்து அளந்தாலும் தன இழந்த உரியறிஞ்சி தினை இழந்தா உரியறிஞ்சி தினை இழந்து அங்கோட என் கையில் நான் கொடுத்தா அப்படி வடி அறிஞ்சி தினை இழந்து பகவான் கையில் கொடுப்பா பார்வதாதேயம் ஆண்டவஞ்சரும் அன்னைக்கு தான் நாளையில ஆண்டவன் அந்த கையிலாதலீல பார்வதியா கொடுத்ததோ நாளில் நல்ல தினைய வாங்கி நாடு அடி அளப்பதற்கு நாதனும் பயணவான் உரியரிசி தினைய வாங்கி உரியரிசி தினைய வாங்கி அவர் உலகம்படி அளக்கவா கையிலை நல்லோ கையிலை வீட்டு கடவுளான சிவவேரோமான் கலியுலகம் படியளக்க கடவுளவர் பயணமான் ஆளாக்கு தினையை கொண்டு அகிலம்படி அளப்பதற்கு ஆண்டவனும் பயணமான அரிசி தினையை கொண்டு உலகம்படி அளக்கவார 14 உலகமெல்லாம் ஐயனே உலகமெல்லாம் படியளக்க வாராரே வாராரே ஆண்டவன் வாராரே அடே போட் 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 போது பார்வதா தேவி அவள் ஆண்டவன் பகவானை கண்ணால் கண்டு ஆண்டவனே பகவானே அருள் வடிவே கேளுமையா இந்த ஆளாக்கு தினையை கொண்டு அகிலம்படி அளப்பீரானால் 7 உலகத்திலும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீங்கள் இறையளக்க வேண்டும் ஐயா பாகுபாடு பார்த்திடாமல் நீங்கள் படி அளக்க வேண்டும் ஐயா என்று பார்வதா தேவி அவள் பகவானிடம் சொன்ன போது ஆண்டவராய் சிவபெருமான் அம்மா உமையாளே ஆதிபரா சக்தியான பார்வதி ஆண்டவன் படியளக்கச் சென்றேரானால் 7 14 உலகத்திலும் ஏற்றத்தாழ்வு என்பது ஒருபோதும் கிடையாதம்மா. பெற்ற பிள்ளைகளில் ஆகக்கூடிய பிள்ளை ஆகாத பிள்ளைனா இருக்கு கிடையாது. காக்கைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சும்பாங்க. அதை போல 7 14 உலகத்தில் வாழும் ஜீவராசிகள் அத்தனையும் என் மக்கள். பகவானுக்கு எம்மதமும் சம்மதம். இதில் உயர்ந்தவன் தாண்டவன் படித்தவன் படியாதவன் கற்றவன் கல்லாதவன் ஏழை வணக்காரன் என்று ஏற்றத்தாழ்வு சிவபெருமானுக்கு ஒருபோதும் கிடையாது பார்வதி. ஆனால் ஒரு நிபந்தனை என்ன? அவரவர்கள் செய்த ஊழ்வினை பயனுக்கு தக்கவாறு பகவான் படியளப்பார். நல்லதே செய்து வாழ்ந்தா 3 வேளைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இந்த கபாலிபார ஊர்ல சீவலப்பேரி மாயாண்டியன் கொம்பமாடன் கோடையடி கொம்பமாடன் ஐயா வாசல்ல நல்ல சாப்பாடு. நேற்று வந்ததுல இருந்து இட்லி தான், சாம்பார் தான், சட்னி தான், காலையில பொங்கல் தான், கேசரி தான், வடை தான்,
கை மணக்க வாய் மணக்க நல்ல சாப்பாடு. ராஜ சாப்பாடு. ஐயா நமக்கு படி அளக்கார். ஆமா. அதை போல் ஈரேழு உலகத்தில் வாழும் ஜீவராஜிகளுக்கெல்லாம் படி அளப்பது ஆண்டவன் பகவான் அல்லவா? அதை போல ஆண்டவனாகி சிவபெருமான் பகவானுடைய படியளப்பில் ஒருபோதும் பாரபட்சம் கிடையாதம்மா. ஈசனுடைய இறையிழப்பில் ஒருபோதும் ஏற்றத்தாழ்வு இருந்ததில்லை பார்வதி. என்ற ஆதிபரா சக்தியான பார்வதி இடத்திலே பகவான் சொல்லி, நாளில் நல்ல தீனையை கொண்டு, நாளில் நல்ல தீனையை கொண்டு, நாளில் நல்ல தீனையை கொண்டு, தீனையை கொண்டு, அதனையை கொண்டு, நாடு வழி அளக்கவாரார், அளக்கவாரார், நாடு வழி அளக்கவாரார். கொண்டு 14 உலகம் எல்லாம் பகவான் என்ற பரமைகள் படியளக்கவாரே. கைலாச வாசல் விட்டு, கைலாச வாசல் விட்டு, கைலாச வாசல் விட்டு, வாசல் விட்டு கடவுளவர் பயணமானார், கடவுளவர் பயணமானார், பயணமானார். சரிந்த மாலை, சங்கிலி தேர் ஓடும் மாலை, சிட்டு வந்து பறக்கும் மாலை, சிறுகுருவி வாழும் மாலை, நான்கு மலை கோங்கு மாலை, நல்ல முனிவரெல்லாம் வாழும் மாலை, 7 நல்ல மலை கடந்து, 7 நல்ல மலை கடந்து அங்கே ஏகி வாரார் ஈஸ்வரனோ. அப்படி 14 உலகம் எல்லாம் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளந்தார் பரம ஈசன். எடுத்ததொரு மனுக்களுக்கு இறையளந்தார் ஈஸ்வரன். படியளந்து இறையளந்து ஆண்டவன் பகவானு இருக்கும் நேரம் கைலாச வாசலில பார்வதா தேவி அவள் பகவான் எப்போ வருவார் என்று, பகவான் எப்போ வருவார் என்று அந்த பார்வதியால் காட்டியிருந்தார். அவடி 8 நாளான ஈஸ்வரிய பார்வதி ஈஸ்வரனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வழி மேலே வெளிகள் வைத்து, வழி மேலே வெளிகள் வைத்து அங்கே வாசலில காட்டிருந்தார். பார்வதி வாசலில அவளி காத்திருக்க இடையில கடவுளாரமா களி உலகம் எல்லாம் வடி இழந்து கைலாசம் வாராரே, கைலாசம் வாரவதே கண்டுட்டாட
பார்வதியோ ஆண்டவன் பகவான் படியளந்து வாராரு 14 உலகம் எல்லாம் பகவான் இறை இழந்து படி இழந்து களைப்போடு கைலாசம் மாறபோது இந்த பகவான் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் பார்வதி. இந்த பார்வதி இந்த ஆண்டவனாகிய பகவான கண்ட நேரம் என்ன யாரு வந்து கேட்பாளா செய்யுவாளா யாரந்து தங்க போளா எடுத்து வழி வரைப்பாளா பரமஈக 8 அடி 8 நாளா இறையளந்து வடியளந்து களைப்பாடு இருப்பார் என்று பால் பழங்கள் கொடுப்பாளா பால் பழங்கள் கொடுப்பாளா மதியாரி இருப்பாரா அப்படி பகவானும் பார்வதியோ சாப்பிட்டு தளப்பாரி 8 8 நாளா இறை இழந்து படி இழந்து பகவான் களைப்போடு வாராரியா. இந்த ஆண்டவன் பகவான் முகத்தை கண்டாள பார்வதி. உலகமெல்லாம் பகவான் படி இழந்து வந்திருக்காரு. இந்த பகவானுடைய முகவாட்டத்தை கண்ட பார்வதி ஆண்டவன் பகவானுக்கே படி இழக்கா. இந்த பகவானுக்கு பால் பழங்கள் கொடுத்தா பார்வதி பசியாரி இருந்தாங்க. அதான் இன்னைக்கும் பாருங்க, ஒரு ஆணா பிறந்தவன் ஊரு நாடு நகரமெல்லாம் சுத்தி திரிந்து வந்தாலும் வீடான வீட்டுல ஒரு வாய் கஞ்சி கொடுக்கணும்னு சொன்னா பெண்ணா பிறந்தவன் நினைச்சாதான் ஆணா பிறந்தவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஊருக்கே பொங்கி போடக்கூடிய தவுசு பிள்ளையா இருந்தாலும் வீட்டுக்கு போனா அவன் வீட்டம்மா பொங்கி கொடுத்தா தான் சாப்பாடு கிடைக்கும். என்ன அத போல பகவான் 14 உலகமெல்லாம் படி இழந்து வந்தாலும் அந்த பகவானுக்கு படி இழந்தாள பார்வதி. அவடி பகவானும் பார்வதியோ 14 உலகமெல்லாம் படி இழந்த பகவானுக்கு பால் பழங்கள் கொடுப்பாளா பசியாரி இருப்பாரா சாப்பிட்டு இழப்பாரி தாம்பூலங்கள் தான் தரித்து சங்கரனும் சங்கரியோ சப்ரமஞ்ச கட்டிலில ஐயா அமர்ந்திருக்கும் ஏழையில அமர்ந்திருக்கும் ஏழையில அந்த ஆதி வெள்ளி கைலாசத்தில் தேவாதி தேவுக்களா தேவ சித்தாதி கூட்டங்களோ மூவாதி மூவர்கள் 30 கோடி 48,000 அண்டர்களும் தொண்டர்கள் அமரர்களும் தேவுக்கள் பக்தர்களும் முனிவர்களும் பக்தர்களும் கைலாசமாரே அந்த ஆதி வள்ளி கைலாசத்தில் தேவாதி தேவுக்களோ சத்தாதி கூட்டமெல்லாம் மூவாதி மூவர்களோ 30 கோடி தேவுக்களோ 48,000 ரிஷிமார்கள் அன்பர்களும் தொண்டர்களோ தேவுக்கள் ஒன்று கோடி அந்த ஆண்டவனை
காண்பதற்கு காண்பதற்கு ஆதி கைலாசம் வாராரே வாராரே பகவான பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு கையிலுக்குள்ள வாடி வாரா கோடி வார அவடி முக்காலும் அளவை வந்து முடிவணங்கி நமஸ்கரித்து நாற்காலும் வலமை வந்து அந்த நாதனை தான் நமஸ்கரித்து ஐங்காலும் வலமை வந்து ஆண்டவன நமஸ்கரித்து அன்பர்களும் முனிவர்களும் பக்தரெல்லாம் ஒன்று கூடி பகவான கண்டல்ல சரணம் நல்ல சரணம் என்று பாதங்களைத்தான் பணிந்து ஆண்டவனை சரணம் ஐயா ஜோதியே சரணம் ஐயா பகவானே சரணம் ஐயா பரம்பொருளை சரணம் ஐயா சரணம் நல்ல சரணம் என்றார் சரணம் நல்ல சரணம் என்றார் சரணம் பாதங்களை பணிந்து நின்றார் மூர்த்திகள் ஒன்று கோடி பக்தர்களும் முனிவர்களும் பகவானை கண்டல்லவோ நல்ல சரணம் சங்கரம் பாதங்களைத்தான் பணிந்தான் முக்காலும் வலமை வந்து முக்காலும் வலமை வந்து அங்கே முடிவணங்கி நமஸ்கரித்தார் அங்கே முடிவணங்கி காளை வாகனே சரணமையா கங்காதர மூர்த்திகளே சரணமையா ஈஸ்வரனே சரணமையோ எனையாளும் பகவானே சரணமையா சரணம் நல்ல சரணம் சங்கரம் பாதங்களை பணிந்து நின்றார் பணிந்து நிற்கும் வேளையில் ஆண்ட வண்டி வெவ்வரும் வாருமையா தேவுக்களே வாருமையா தேவுக்களே வார்த்தை ஒன்று சொல்லி கேளும் அன்பர்களும் முனிவர்கள் கைலாசம் வந்தல்லவோ இந்த பகவான வணங்கி நிற்கும் ஆண்டவனும் கக்கும் ஆண்டவன பகவான் கைலாச வாசலிலே 33 கோடி தேவாதி தேவுக்கள் 44 இரதிமார்கள் ஒன்று கூடி ஆமா ஆண்டவனாகி பகவானை கண்டு அமர்ந்து பணிந்து நிற்கும் காரணம் என்ன விவரம் என்ன இந்த ஆண்டவனாகி சிவபெருமான் கேட்கும் போது அன்பர்களும் தொண்டர்களும் பக்தர்களும் முனிவர்களும் ஒன்று கூடி பகவானை பரம்பொருளே இந்த கைலாச வாசலில வருடம் நல்ல வருடம் மட்டும் பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும் ஐயா இந்த நல்ல வருடத்தில நாங்கள் எல்லாம் வந்து கூடி எங்களோட கையால கல்யாணம் நடத்துவதற்கு தரவு கொடுக்க வேண்டும் என்று பகவான கண்டல்லவோ முனிவரெல்லாம் கேட்கும் போது
ஆண்டவன் யுவருமா சிவபேருமா ஆதிபர சக்தியுமா சக்தியுமா இரண்டு பேரும் ஒன்று கூடி ஒன்று கூடி ஆட்டு வந்து சம்மதிக்க சம்மதிக்க அந்த ஆதிவள்ளி கையில கையிலையில அமரர்களும் முனிவர்களும் முனிவர்களும் பக்தர்களும் தொண்டர்களும் தொண்டர்களும் பகவானுக்கும் பார்வதிக்கும் பார்வதிக்கும் ஒரு கல்யாணம் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் ஏய்! ஓய்! என்று அன்பர்களும் முனிவர்களும் இவர்களும் தேவுக்கள் ஒன்று கோடி ஒன்று கோடி ஆதிவள்ளி கையில கையிலையிலே அனைவர்களும் ஒன்று கோடி ஒன்று கோடி அந்த கைலாச வாசல் எல்லாம் வாசலெல்லாம் அழகோடு அலங்கரித்தார் அலங்கரித்தார் ஒரு கல்யாணம் நடத்துவதற்கு நடத்துவதற்கு ஒட்டக பந்தலிட்டு 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 குளக்குகளும் தூக்கலுற்றார் குளக்குகளும் தூக்கலுற்றார் போட், 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 போட். அவடி கொட்டக பந்தலிட்டு குளக்குகளும் தூக்கலுற்று அந்த கைலாச வாசலில் தேவர்களும் முனிவர்களும் பக்தர்களும் தொண்டர்களும் அவரது அவுக்கள் ஒன்று கோடி அந்த ஆதி வெள்ளி கையில ஐயன கொட்டக பந்தல் ஓட்டு குளக்குகளும் தூக்கலுற்று வண்டி மரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்து பாக்கு மரம் கொண்டு வந்து கைலாச பக்கம் எல்லாம் அலங்கரித்த அவடி வள்ளி மரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்து தென்னை மரம் கொண்டு வந்து கைலாச தெருக்கள் எல்லாம் அலங்கரித்து பாக்கு மரம் கொண்டு வந்து கைலாச பக்கம் எல்லாம் அலங்கரித்த தேவர்களும் முனிவர்கள் திருமூர்த்திகள் ஒன்று கோடி பகவானுக்கும் பார்வதிக்கும் திரு கல்யாணம் நடத்த வேண்டும் என்று கைலாச வாசலில் பந்தலது அலங்கரித்தார் மாவிளையம் தோரணம்மா அப்படி பந்தலிட்ட தூணுக்கெல்லாம் பழமுத்தால் அலங்கரித்தார் மாணிக்கத்தால் மனவரையும் மகிமையோடு அலங்கரித்து கைலாச வாசலெல்லாம் பந்தலது அலங்காரோ பந்தலது அலங்காரோ அதை பார்ப்பதற்கு யாரோ அவடி பந்தலோட இருபுறமோ ஈச்சங்கோல கொண்டு வந்து பந்தல் இருபுறமோ அலங்கரித்தார் வள்ளி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்து கைலாச வாசல் எல்லாம் மனக்கோலமா இருப்புதையா மாணிக்கத்தால் மனவரையும் மகிழ்ச்சியோடு அலங்கரித்து அலங்கரித்த மனவரைக்குள் அலங்கரித்த
அது ஆண்டவன் தான் சிவபெருமான். அப்படி மாணிக்கத்தான் மனவரையும் மனவரையும் மகிமையோடு அலங்கரித்து கைலாச வாசலில் பந்தலது அலங்காரம் அதை பார்ப்பதற்கு ஆண்டவனாகிய பகவானுக்கும் ஆதிபரா சக்தியான அம்மை உமையாள் பார்வதிக்கும் கைலாச வாசல் எல்லாம் விழா கோலமாக பகவான் பார்வதிக்கு திருக்கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டுமே என்று தேவாதி தேவுக்கள் எல்லாம் கைலாச வாசல் எல்லாம் அலங்காரம் செய்தார்கள். வாழை மரம் தோரணம் வருகையோடு பந்தல் அலங்கரித்து ஈச்சங்கோலை கொண்டு வந்து பந்தல் இருபுறம் அலங்கரித்து மாணிக்கத்தால் மணவரையும் மகிமையோடு அலங்காரம் செய்து கைலாச வாசல் எல்லாம் விழா கோலமா இருக்கு. என் கவாலிப்பாறை சீவலப்பேரி மாயாண்டி வாசலை போல என் கொம்பமாட சாமி ஏ கோடையடி கும்பமாட என் ஐயன் வாசலை போல கைலாச வாசலா இருக்கு. அந்த கைலாச வாசல் எல்லாம் அப்பேற்பட்ட அலங்காரம் செய்து அப்படி இருக்கும். அந்த தருணத்தில் இந்த பகவான் பார்வதி திருக்கல்யாணத்தை பார்க்க வேணுமே என்று தென்கோடி கையிலே வாழுகின்ற அந்த அமரர்களும் தேவுக்களும் பக்தர்களும் முனிவர்களும் கைலாசம் வாரார தென்கோடி முனிவர்கள் எல்லாம் வடகோடி கைலாசம் அனைவர்களும் வாரபோது வடக்கோடி கைலாசம் வடக்கோடி கைலாசம் கைலாசம் தலியுதையா கைலாசம் உயருதையா கண்டாரே தேவுக்கள்டா கண்டாரே தேவுக்கள்டா என்ன செய்வாரானா அப்படி அமரர்களும் தேவுக்களும் பக்தர்களும் முனிவர்களும் பகவான் பார்வதி கல்யாணத்தை திரு கல்யாணம் பார்ப்பதற்கு கைலாசம் தேவர்களும் வட கைலாசம் வந்ததால பூமி வாரம் சுமந்திருக்கும் அஷ்டரிசி 8 பேரும் பூமி கணம் தாங்காம பூமியத்தான் கைவிடவே வட கைலாசம் தனிஞ்சு போச்சு. வட கைலாசம் தனிஞ்சு போச்சு. கைலாசம் உயர்ந்து போச்சு. கைலாசம் தலிந்ததால கைலாசம் உயர்ந்ததால இந்த தேவாதி தேவுக்கள் ஒருவராக உற்று உற்று பார்க்கும் போது இந்த ஆண்டவன் இவரும் இவருடைய கண்ணோட்டத்தை சிவபெருமான் கண்டார். அருமையா தேவுக்கள் கைலாச வாசலில கூடி கூடி வேண்டியட என்ன விவரம் என்ன விவரம் ஆண்டவா என்ன உங்க திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு தென்கைலாச வாசல்ல இருக்கக்கூடிய அம்மா அன்பர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் அனைவர்களும் வட கைலாசம் வந்ததுனால அம்மையா பூமி பாரத்தை சுமந்து கொண்டிருந்த அஷ்ட ரிஷிகளும் அம்மா பூமி பார கணம் தாங்காம விட்டுட்டாங்க, கைய விட்டுட்டாங்க. அதனால என்ன வட கைலாசம் தலிந்து அமன்னே தென் கைலாசம் உயர்ந்து போச்சு. உயர்ந்து போச்சு. ஏற்ற தாழ்வோடு இருக்கிறது. ஆமா. அதனால உலகம் சமநிலை பெற வேண்டும். ஆமா. உயர்வு தாழ்வு இல்லாம வாழணும். நிலை வேண்டும். அதனால பகவானை நீங்கள் தான் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்ல ஆமா என்னையா செய்யலாம்? என்ன செய்யலாம்? அதுக்கு தென் கைலாசம் கையமர்த்த போகணும். போக வேண்டும். தென் கைலாசம் கையமர்த்த வேண்டுமானா யார் அனுப்பலாம் என்று கேட்கும் போது 33 கோடி தேவாதி தேவுக்களும் தவத்திலே பெரியவர் தவமுனி அகஸ்தியர். இந்த அகஸ்தியர் ஒரு ஆள் போனா போதும் தென் கைலாசமே கையமர்ந்து போகும் என்று சொன்ன உடனே ஆண்டவன் சிவபெருமான் அகஸ்தியரை அழைத்தார். மகனே அகஸ்தியரே, தென் கைலாசம் கையமர்த்த நீர்தான் போக வேணும் என்று சொல்ல ஆண்டவா எல்லோரும் இங்க இருக்க நான் மட்டும் போகணுமா? அப்படி போனேனானா பகவான் பார்வதி உங்க திருக்கல்யாணம் பார்ப்பதப்போ இந்த அகஸ்தியர் கேட்கும் போது உடனே பார்த்தார்.
நான் ஒருபோதும் போக மாட்டேன். உங்க கல்யாணத்தை கண்ணால நான் காண வேண்டும் என்று அகத்தியர் சொல்ல, அம்மா உடனே என்ன யாரு இருக்க பக்கம் மூர்க்கமாக இருக்கிறதோ சரி ஒரு தட்டு திராசை உண்டு செய்து கொண்டு வந்து யார் இருக்க பக்கம் மூர்க்கமா இருக்கோ அவங்க அம்மா என் கைலாசம் கைமையர்த்த போனோம் போக வேண்டும் என்று தேவர்கள் மூவர்கள் அனைவர்களும் சம்மதிக்க, அம்மையா இந்த தெய்வதச்சர் விஸ்வகர்மா பார்த்தாரு. ஆஹா ஏற்கனவே அவருக்கும் இவருக்கும் முன் பகை. விரோதம். இந்த விஸ்வகர்மா சொல்லார், நான் இல்லைன்னா உலக மக்களே இல்லைங்காரு. இல்லங்காரு. அகஸ்தியர் பார்த்தார், நான் இல்லைன்னா அகில உலகமே கிடையாதுயா கிடையாது என்று ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் தர்க்கம். இந்த விஸ்வகர்மா பார்த்தார், இந்த அகத்தியரை இப்ப இங்க கைலாச விட்டு நாம வெளி கிளப்பிடணும். ஒரு வரக்குள்ள ஆமா ஒரு கத்தி தான் இருக்கணும். இந்த அகத்தியர் இருந்தாரா நமக்கு பெருமை இல்ல அப்படின்னு அகத்தியருக்குனே ஒரு கள்ள தட்டு திராசை உண்டு செய்து கொண்டு வந்து கொடுத்தார். தேவர்கள் ஒருபுறமும் அகத்தியர் ஒருபுறமும் இருக்க, ஆமா அகத்தியர் இருந்த பக்கம் மூர்க்கமா இழுக்கு, தட்டு மாத்தி இருந்து பார்ப்பவேன்னு பார்த்தார். அப்பமும் அகத்தியர் இருந்த பக்கம் தான் மூர்க்கமா இழுக்கு. உடனே ஆண்டவன் சிவபெருமான் நீர்தான் கையமர்த்த போகணும் என்று பகவான் சொன்ன போது, அம்மையா உங்களுடைய கல்யாணத்தை நான் கண்ணால பார்க்கலே ஆண்டவா பகவானே என்று சொன்ன உடனே, அம்மா நீ தென்கோடி கைலாசம் அமர்ந்த தருணம் சரி மஞ்சள் மாறி மழை ஒளியும் இந்த பகவான் பார்வதி கல்யாண காட்சி உனக்கு கொடுப்பேன். இன்றைய நாள் முதலாக அகத்திய முனி என்ற பட்டத்தை தள்ளி சரி உமக்கு என்னுடைய ஈஸ்வர பட்டத்தை கொடுத்து இன்றைய நாள் முதலாக அகஸ்தி ஈஸ்வரன் என்று ஒரு பட்டம். நீ தென் கைலாசம் கையமர்த்த போகிறதுனால உனக்கு தெச்சனாமூர்த்தின்னு ஒரு பேரு. பொதிகை மலையை அமரப்போக இருப்பதனால் உனக்கு பொதிகாசலமூர்த்தின்னு ஒரு பேரு. என்ன அகத்திய மூர்த்தி முனிவரை அனுப்பும் போது இந்த விஸ்வகர்மாவை பார்த்தார். அடே விஸ்வகர்மா, என்னை பகவான் கல்யாணம் பார்க்க விடாம செஞ்சுட்ட, அதனால நீ நினைச்ச தொழில் எல்லாம் வரும் உனக்கு, ஆனா இருந்தடிக்க பறந்தோ இருந்தடிக்க பறந்து போவ. உடனே விஸ்வகர்மா சும்மா விடுவாரோ? என்ன அகத்தியரே, என்ன நீ இருக்க இடம் மனித சஞ்சாரம் இல்லாமல் வண்டு தும்பி அடைய கடுவது போகணும் ஒரு சாபத்தை. அப்படி சாபத்தை கொடுத்து இந்த அகத்திய மாமன் இவர் எப்படி வருகிறார், எப்படி தன்னந்தனிமையா வராரு, துணைக்கு ஒரு ஆள் வேணுமே. ஐயா கும்ப நல்ல மாமூனியா மாமூனியா அழைத்து கொண்டு ஈஸ்வரரும் வாராரையா கைலாச வாசல் விட்டு வார போது இந்திய மலை கௌரவத்தை தான் அடக்கி அகத்தியர் வார நேரம் அந்த வில்வல வாதாவி அவர்களை வதை முடித்து வாராரே அகத்தியர் நல்ல மாமுனியோ திருச்சிராப்பள்ளியில அமர்ந்த போது ஆதி மூலம் ஒரு காக்கை போல வடிவம் கொண்டு கமண்டலத்தை கவில் பாரா கண்விழித்து பார்த்தார அகத்திய மாமுனியோ ஆத்திரம் கொண்டல்லவோ வரர் பாலகன மலை மேலே ஏறி ஐங்கரத்தான் கணபதியும் விநாயகர அமர்ந்து கொண்டா ஒரு அகத்தியரும் கமண்டல கங்கையை கவர்த்ததினால் ஒரு கொட்டாவது உன்னை கொட்டாம விட மாட்டேன் அப்படின்னு கைய மடக்கிட்டு வந்தார் பாருங்க அகஸ்தியர். மலையில மேலே ஏறி பார்த்தா ஐங்கரத்தான் கணபதியா போய் உட்கார்ந்து இருக்காரு ஆதிமூல கணபதி. அவர் தலையில கொட்ட வந்தவரு இவர் தலையில கொட்டினார், 3 உக்கி போட்டாரு. அதான் கணபதிக்கு வழிபாடு. இது என்னையா புதுசா இருக்குன்னா 3 தடவை தலையில கொட்டி 3 உக்கி போட்டாங்கன்னா அண்ணன் செஞ்ச பாவம் அன்னைக்கே தீரும்னா. அப்படி அந்த கோட்டமலையிலே இந்த விநாயகரை தரிசனம் செய்து திருச்சிராப்பள்ளியிலே
மலைக்கோட்டை விநாயகரை வணங்கி இந்த அகத்திய மாமோனியோ கும்பமணியும் வாரார அவடி மதுரை மாநகரணி மதுரை வாழும் ஜோக்கரை மீனாட்சிய சேர்வை செய்து தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் வாடி மாத்துடுத்தி அவடி திருநீரால் காப்பணிந்து சாந்தொழுக புணுவொழுகு சந்தன கத்தூரி தொழுக சந்தன கத்தூரி தொழுக அவடி தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் அவரை தீர்த்தமாடி மாத்துடுத்தி எங்கு எங்கு வருவாரான அகத்திய மாமோனியும் திருப்பரங்குன்றம் விட்டு கோவில்பட்டி குருவி கோலம் அந்த கழுகு மலை மார்க்கமாக சங்கரங்கோவில் வந்தல்லவோ சங்கர நைனாரையோ அவட கோமதியம்மனை சேர்வை செய்து தெற்கு முகம் வாராரே வள்ளி கலந்தல் தேவர் கோலம் அழகிய பாண்டிய ஊரன் நகர் கடந்து நல்ல பாதை கூடி நெல்லுக்கே வேலியிட்ட திருநெல்வேலி நகரத்திலே நெல்லையப்பர் காந்திமதி ஐயனோட வாசல் வந்து நெல்லையப்பா ஐந்தாறு சத்தமிட்டார் அகத்தியரும் ஐந்தாறு சத்தமிட்டார் நெல்லையப்பரும் காந்திமதி ஏன்னு கேட்கல என்னன்னு கேட்கல இந்த அகத்தியர் பார்த்தார் என்ன கடும் கோபத்தை கொண்டு எருக்கும் இருக்கும் உள்ள முளைக்க கடவுது நெல்லையப்பரும் காந்திமதியும் வெளியே போகக்கூடாதுன்னு சாபத்தை கொடுத்துட்டாரு அப்படி சாபத்தை கொடுத்து குறுக்குத்துறையில நீராட வேணும் என்று வரும்போதுதான் என்ன நெல்லையப்பரும் காந்திமதி அங்க தீர்த்தமாடி எதிர வாராங்க இத கண்டார் அகத்திய ஈஸ்வரர் என்ன ஆகா தெரியாமல் அல்லவா சாபத்தை கொடுத்துட்டோம் அதனால எருக்கும் ஒருக்கும் வெளியே விட கடவுது நெல்லையப்பரும் காந்திமதி ஆலயத்திற்குள்ளே போக கடவுது அங்க வரன் கொடுத்து அந்த திருநெல்வேலி நகரம் விட்டு அகத்தியரோ எங்கு வருவாரானா அங்கிருந்து பயணமாகி சாலை ரோட்டு மார்க்கமாக அகத்தியரோ கைலாசம் போகணுமே கையமர்த்த வேண்டுமென்று சுத்தமலி நகரம் விட்டு பலவூர் பாதை கூடி கல்லூர் விளக்கும் விட்டு சாலை ரோட்டு மார்க்கமாக அரிய நாயபுரம் வழி கடந்து முக்கூடல் பாத கூடி பாப்பாகுடி ஊரதியில கொண்ட பெருமாளை அழகுடனே தான் அழைத்தார் பள்ளி கொண்ட பெருமாளே என்று பரிவோடு தான் அழைத்தார் அகத்தியரும் பரிவுடனே தான் அழைத்தார் அவடி வள்ளி கொண்ட பெருமாளையும்
அகத்தியரும் இந்த பள்ளி கொண்ட பெருமாளுக்கு பவுசு என்ன பணத்தினுடைய பெருமை. ஆமா ஐயா ஆளாக்கு குறைய 1000 கோட்டை விதப்பாடு. ஆமா யாருக்கு? பாப்பாவுடியில பள்ளி கொண்ட பெருமாளுக்கு பள்ளிக்கூடம் ஆளாக்கு குறைய 1000 கோட்டை விதப்பாடு இருக்கு. ஆளாதான் கம்மி. இந்த பணத்தின் மகிமையினால அகத்தியர் அழைத்த உடனே ஏன்னு கேட்காம இருந்தார் பாருங்க. ஆணத்தோடு இந்த அகத்தியர் ஒரு சாபத்தை கொடுத்தார். எல்லாம் கொடுத்தாரு. யோ பள்ளி கொண்ட பெருமாளை, நான் அழைத்து ஏன்னு கேட்காம இருந்தீங்கனால உமக்கு ஒரு சாபத்தை தார். இதோ பாருவா. ராவெல்லாம் பட்டினி, சரி உமக்கு பகலெல்லாம் கொட்டாவி கொட்டாய் வந்துட்டே இருக்கு. என்று சாபத்தை கொடுத்து அம்மா பாப்பா குடி நகரத்தை விட்டு அம்மோ நந்தல்தட்ட பாதகுடி அத்தியாள நல்லூர் ஆதிமூல பெருமாளையும் சேர்வை செய்து ஆமையா அங்கிருந்து பயணமாகி ஆமா வீரவநல்லூர் பாதை கூடி அவடி குற்றால தளமதியில அருவியிலே தீர்த்தமாடி அந்த குற்றால நாதரையும் உடல்வாய்மொழி அம்மனையும் சேர்வை செய்ய அருவியிலே தீர்த்தமாடி அகத்தியமா முனிவரானவர் அம்மா குற்றாலநாதரே குற்றாலநாதரே என்று அழைக்க அழைக்க இந்த குற்றாலநாதர் ஏமுன்னு கேட்கல. என்ன அப்படி இவர் நேர ஐயனை வணங்கணும் போகும்போது அம்மா அங்க இருந்த பட்டர் சுவாமி எல்லாம் அவரை வழிமறிச்சாங்க. ஐயா ஐயா இந்த நாமதாரிக்கு தான் இடம், அம்மா நாமதாரிக்கு தான் இடம் முத இடம், அம்மா பட்டதாரிக்கு இங்க இடம் இல்லைன்னார். அம்மா அப்ப சிவமயத்துக்கு மதிப்பு இல்லையா சரி கிடையாது. என்று நேர அருவி ஓரமா நின்று கொண்டு குற்றாலநாதரை குற்றாலநாதர் அழைச்சார். இந்த அருவியின் இறைச்சல் வாருங்க, குற்றாலநாதருக்கும் குழல்வாய்மொழி அம்மனுக்கும் காது கேட்கல. நான் அழைத்தும் ஏனென்று கேட்காமல் இருக்கிறீரே, உமக்கு ஒரு பாடத்தை கற்பித்தாகணுமே என் அகத்திய மாமுனிவர் அருவியிலே தீர்த்தமாடி சரி ஐயா என்ன அங்க இருக்க நாம கட்டியை குலைத்தார். அம்மா இட்ட நாமம் 21, தொட்ட நாமம் 91, நீல நாமம் போட்டு அடி வயிற்றில பிடித்த நாமம் அரை மண்டை வரைக்கும். ஆமா அரை மண்டை வழுக்க மண்டை இந்த அகத்திய மாமுனிவர் நேர குற்றாலநாதர் இருக்கும் ஆலயத்திற்குள் நேர வந்தார். உமக்கு ஏணி கொண்டு மாலை சாத்துவதனால தானே குற்றாலநாதரே உமக்கு இப்பேற்பட்ட ஆணவம் அப்படின்னு உச்சன் தலையில கைய வச்சு ஒரு அழுத்தினார் பாருங்க. குரு குற்றாலநாதரா போயிட்டாரு. அப்ப குழல்வாய்மொழி அம்மா முந்தி ஏந்தி முந்தி பிச்சை கேட்க ஒரு பிடி லேசா வளர்த்து விட்டார். அப்படி குற்றாலநாதரையும் குழல்வாய்மொழி அம்மனை வணங்கி அங்கிருந்து பயணமாகி பாவங்களை தீர்த்து வைக்கும் ஐயா தீர்த்து வைக்கும் நம்ம பாவநாச பதியதிலே தீர்த்து வைக்கும் அவடி தாமரபரணியிலே தீர்த்தமாடி அந்த பாவநாச பெருமானையும் பாத உலகாடையும் சேர்வை செய்து மேல் மூலமாக வாராரே அந்த 7 மலை காவு விட்டு அகத்திய மாமுனியோ அவடி தன்கையிலாசோ கையமர்த்த அவடி பொதிகை மலை வந்தல்லவோ ஐயா வந்தல்லவோ ஏ அகத்தியரோ அமர்ந்த நேரோ நாம கடவுளத்தான் மனதிலள்ளி கடியத்தவோ இருக்க வேண்டும் இந்த அகத்தியரானவர் கோட்டை திருச்சிராப்பள்ளியிலே அமர்ந்த போது ஐங்கரத்தாங்கணபதி காக்கை போல வந்து கமண்டலத்தை கவிழ்த்து விட்டான். அதனால இப்போ நாம தியானத்தில் இருக்க போறோம். நம்ம தியானம் செய்யும் போது எந்த இடையூறு வரக்கூடாது என்று அழைத்து வந்திருந்தாரு கும்பமுனி. இந்த கும்பமணிக்கு ஒரு பிறவி கொடுக்கணுமே இந்த அகத்திய மாமுனிவர் என்ன செய்தார்? ஐயா கும்பமுனியாக இருந்தவரா கும்பமாடனாக பிறவி செய்தார்.
ஆயிரத்தெட்டு நல்ல மாடலிலோ மாடனிலோ மாடலிலோ மாடனிலோ நீ அண்ணாவி கும்ப மாடசுவாமி மாடனிலோ முப்பிறப்பில்லி கும்பமுனி ஐயா கும்பமுனி ஐயா இப்பிறப்பில் கும்பமான கும்பமானா அவடி ஆயிரத்தெட்டு நல்ல மாடலிலோ நீ மாடலிலோ அடங்காத கும்பமாடு மாடனிலோ அங்கீகளாயா குல்லாவோ கும்பமாட உனக்கு அறையில் ஒரு சொல்லடம்மா கோடையடி கும்பமாடா உனக்கு 7 மணி நல்ல வல்லையம்மா இடையில் ஒரு உனக்கு செல்லடம்மா ஆன பல்ல ஒரு கையில அடுக்கு தடி மறு கையில